ஒன் லாஸ்ட் டைம் ஜனநாயகன் பார்த்தாச்சு. நாம அவருக்கு ஃபேர்வெல் பண்ணலான்னு பார்த்தா கடைசியில படம் ஃபுல்லா டான்ஸ் மாசுன்னு அவர் நமக்கு ஃபேர்வெல் பண்ணிட்டு போயிட்டாரு. 1996 born, இப்போ 2026 ஆச்சு. இந்த 30 வருஷத்துல என்னோட மொத்த சினிமாவும் அவரை சுத்தி தான் இருந்திருக்கு. டிவில தான் அவரை பார்க்க ஆரம்பிச்சது. ஃப்ரெண்ட்ஸ் படத்துல இருந்து தியேட்டர்ல பார்க்க ஆரம்பிச்ச ஞாபகம் இருக்கு. கில்லி படம்லாம் வந்து மதுரையில டிக்கெட்டே இல்லை. அப்பலாம் அந்த அளவுக்கு பெருசா விவரம் தெரியாது. எங்க மாமா கூட்டிட்டு போறாங்க. ஹார்ட் கோர் ஃபேனு. மாமா கூட்டிட்டு போறாங்க. எங்க மாமா டிக்கெட் கிடைக்காம திருப்பி வீட்டுக்கு வந்துட்டோம். சாயந்தரம் எங்க அம்மாச்சி, நான் வா, நான் கூட்டிட்டு போறேன், உங்களை பார்க்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு, அப்பெல்லாம் ஆம்பளைகள் தண்ணீரும் பொம்பளை ஆட்களுக்கு தண்ணீரும். ஸோ மழை அடிச்சு ஊத்திட்டு இருக்கு. அதோட போய் டிக்கெட் எடுத்து ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இமேஜ் அவரை பார்க்கும்போது லைஃப்ல இவர் தான் நம்மளோட ஹீரோ அப்படின்னு ஃபிக்ஸ். அதாவது எப்படி சொல்றது, விதைச்சாச்சு. அந்த அளவுக்கு அவர் எந்த வகையிலுமே அவர் என்டர்டைன்மெண்ட் பண்ணதுல, ஐ மீன் நம்மள என்டர்டைன்மெண்ட் பண்ணதுல குறைய வச்சது இல்ல. அதுக்கப்புறம் கரெக்டா விவரம் தெரிஞ்சு 2007 போக்கிரியில இருந்து என்னோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஸ்டார்ட் ஆகுது. போக்கிரி, அழகிய தமிழ் மகன், குரு, வில்லு, அப்படியே போயிட்டே இருந்துச்சு லிஸ்ட். ரொம்ப அப்செட் ஆனது வந்து தலைவா படத்துல தான். ஆஹ் அந்த இஷ்யூல வந்து கேரளா போயிட்டு படம் பார்த்துட்டு அந்த மெமரிஸ்லாம் வாய்ப்பே இல்லை. சரி, நல்லா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பீக் அடிக்குது. வரிசையா சூப்பரா போயிட்டு இருக்குன்னு பார்த்தா புலி படத்துக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டானுங்க. ஷோ டிலே. ஈவன் காவலனுமே ஷோ டிலே ஆச்சு. மதியம் 2:30 கிட்ட தான் ஃபர்ஸ்ட் ஷோவே பார்த்தோம் விஸ்வம்பட்டியில. அதுக்கப்புறம் புலி படத்துக்கு வந்து பாண்டிச்சேரியில போயிட்டு டிலே ஆனதுனால பாண்டிச்சேரியில போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் மேக்சிமம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல அடிச்சு தட்டி நவுத்தி இழுத்துட்டே வந்தாச்சு. ஒன்று ரெண்டு படம் வேலையை அதனால மிஸ் ஆகி அதுக்கு வருத்தப்பட்டு இப்ப கடைசியில ஜனநாயகன் வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து இதுக்கப்புறம் பார்க்க முடியாதுன்ற வருத்தத்தை யோசிக்கிறதா இல்ல என்னன்னு தெரியல. பட் ஓகே, சூப்பர். இந்த பார்த்த வரைக்கும் உண்மையிலே ரொம்ப ஹாப்பி. நான் மட்டும் இல்லாம எல்லா ஃபேன்ஸும் வந்து அவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப. இப்போ நீங்க உங்களுக்கு பேசவே முடியல. உங்களுக்கு ரொம்ப விவரம் தெரிஞ்சு நீங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எப்பல இருந்து பார்க்க ஆரம்பிச்சீங்களோ அந்த அந்த படத்தை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.